நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, காவிரி கலைத்தொடர்பத்தினுடைய இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். இந்த திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலே இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக தருகிறார். அப்படி ஆசீர்வாதத்தை தரக்கூடிய இறைவன் நாம் எந்த நோக்கத்திற்காக கடவுளிடம் வருகிறோம் என்பதனை தெளிவுபடுத்த சொல்லி நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய நோக்கம், கடவுளிடத்திலே வந்து ஜெபிக்கிற நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் முடிவையும் எடுக்க இன்றைய நாளிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய மனிதருக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும்
அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம்மொழிய நம்முடைய விதிமுறைகளை குறித்து சிந்திக்கின்றேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்த கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார். நாம் கடவுளை நாடி வருகின்ற பொழுது, தேடி வருகின்ற பொழுது, அல்லது கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்ய வருகின்ற பொழுது என்ன நோக்கத்தில் நாம் அவரை தேடி வருகிறோம் என்பதனை மிக தெளிவாக நம்மை இன்றைய நாளிலே சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார். இது என்னமோ ஒரு பழைய கதை தான், ஆனால் இன்றைய நற்செய்திக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் இது பொருத்தமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறதுக்காக வந்தார், வரம் கேட்க வந்தார். எனக்கு கடவுளே நீங்கள் கண்டிப்பாக வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ கடவுள் அவருக்கு தோன்றிட்டு சொல்கிறாரு, உனக்கு நான் வரம் தருகிறேன், ஆனால் உனக்கு நான் எதை கொடுத்தாலும் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் அதை 2 மடங்காக கொடுப்பேன் அப்படின்னாராம். உடனே இது கொஞ்சம் ஒரு அரை மனதாக, அவ்வளோதானே கடவுள் 2 கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு, உடனே எனக்கு அப்போ ஒரு டிவி வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே வீட்டுக்கு டிவி வந்துடுச்சான். உடனே பக்கத்து வீட்டுக்கு 2 டிவி போயிடுச்சு. உடனே யோசித்தான், நம்ம கொஞ்சம் சின்னதாக கேட்டுட்டோம் போல், கொஞ்சம் பெருசாக கேட்போம் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு அப்போ ஒரு காரு வேணும் அப்படின்னு கேட்டான். இவன் வீட்டுக்கு ஒரு கார் வந்து நின்றுச்சான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 காரு போய் நின்றுச்சான். சரி, இதை விட பெருசாக கேட்போம் அப்படின்ட்டு, கடவுளே எனக்கு நல்ல ஒரு புதிய வீடு வேணும் அப்படின்னு கேட்டான். இவருக்கு ஒரு நல்ல ஒரு புதிய வீடு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 புதிய வீடு. இப்போ வாழ்நாளில் ஒரு சொல்லுவோம் இல்லையா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ட்டு. அப்போ என்ன பெருசாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு சாதிக்கணுமோ அதை அவன் சாதிச்சிட்டான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, கடவுளை என்ன ஒரே ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே பரவாயில்ல, கடைசி வரமான இதை வாங்கிக்க அப்படின்னு உடனே கேட்டானா அந்த வரம் கேட்குறவன், எனக்கு 2 காலும் ஊனமாக போயிடணும் அப்படின்னான். அப்போ இவனுக்கே ஏற்கனவே 2 கால் ஊனமாக போனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? ஏற்கனவே இருக்கிற 2 காலும் ஊனமாக போயிட்டால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? இவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, தனக்கு நல்லது நடந்தால் அவனுக்கு அடுத்தவனுக்கு 2 மடங்கு நல்லது நடக்கணுங்கிறத விட, தனக்கு ஒரு தீமை வரமாக வந்தால் அடுத்தவனுக்கு எவ்வளோ பெரிய
தீமை வரமாக வந்து சேரும் என நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பது தான் இந்த கதை. கதை என்னமோ பழசு தான், ஆனால் எண்ணம் நம்முடைய மனதிலிருந்து இப்படியான எண்ணம் நீங்கவே இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கவும் செய்கிறார்கள். தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் மிக சொற்பமானவர்கள்தான். தன்னை போலவே அவரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய மனிதர்களும் மிக சொற்பமானவர்கள் தான். நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் பொறாமப்பட நான் வாழ்ந்தா போதும் நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம் இருக்கிறார்கள். சுயநலம், தன்னலம், தனக்கான என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ இயேசு இன்றைய நற்செய்தியிலே மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் உணவுக்காக மட்டுமே என்னை தேடி வர்றீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவினிடம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைக்காகவே நாம் ஒருவேளை கடவுளை தேடி சொல்கிறோம் என்றால் அது கடவுளால் விரும்பத்தக்க ஒரு செயல் அல்ல. நாம் இயேசுவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டோம், கடவுள் எனக்கு ஒன்றை செய்தார், எனக்கு இதை கொடுத்தார், நான் அதற்காக நான் போகிறேன் என்று போனால் அதுவே முதலில் தவறு என இயேசு சொல்லுகின்றார். அப்போ சராசரி மனிதராக நாம் இதை நினைப்பது தவறா என்றால் தவறு அல்லதான். கடவுள் எனக்கு கேட்குறோம், கொடுக்கிறார், உரிமையாக கிடைக்கிறது, எனவே நாம் அதை கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதற்காக மீண்டும் கடவுளிடம் செல்லுகிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு உலகில் வாழக்கூடிய ஒரு மனிதர் இப்படி உணவுக்காக மட்டுமே, தேவைக்காக மட்டுமே, சராசரி வாழ்க்கைக்காக மட்டுமே ஒரு மனிதர் வாழுகிறார் என்றால் அதற்காக வாழுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. இதை செய்தால் வெறுமனே உண்பதும் உறங்குவதும் மட்டுமே வாழ்க்கை என்றால் அது மண்ணும் செய்யும் மரமும் செய்யுமே. இந்த உண்ணுவதும் உறங்குவதும் மட்டுமே செய்கிற இந்த சராசரியான வாழ்க்கை வாழுவதற்காக மட்டும் நாம் வாழவில்லை. நாம் பசிக்கிறது, உணவை உண்டு விட்டோம், தாகம் எடுக்கிறது, நீரை குடித்து விட்டோம், நம்முடைய மானத்தை காப்பதற்கு ஆடையை அணிந்து விட்டோம், சுகமாக உறங்குவதற்கு வீடை கட்டிவிட்டோம், வேறு என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? இவ்வளவுதான் வாழ்க்கையா? இதை விட வேறு என்ன இருக்கிறது, வேறு என்ன இருக்கிறது என்ற தேடல் கொள்ளுவது மட்டும்தான் வாழ்க்கை. இயேசுவிடமிருந்து அப்பங்களை உண்ட மனிதர்கள் வெறும் அப்பத்திற்காக மட்டுமே தேடி செல்வதும் தான் இயேசு இதை கேட்கிறார். ஆனால் அதைவிட மேலான ஒரு தேடல் இருக்க வேண்டும் அன்பர்களே. அதுதான் இயேசு நமக்கு சொல்லுவது. நாம் கடவுளை நோக்கி தேடி செல்லுவது வெறுமனே நம்முடைய தேவைக்காக மட்டுமல்ல, அதைவிட மேலான ஒன்று உண்டு. அதுதான் இன்றைய முதல் வாசகம். ஸ்தேவான். அன்புக்குரியவர்களே, ஸ்தேவான் மீது பழி சுமத்தப்படுகிறது. மோசேயினுடைய சட்டத்தை எல்லாம் அவர் அழித்து விடப் போகிறார், எமக்கு எதிரானவர் என்றெல்லாம் அவர்கள் மீது பழி சுமத்தப்படுகிறது, குற்றம் சுமத்தப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, அந்த தேடல் என்று சொன்னேன் அல்லவா, அந்த தேடல் எங்கு பிரதிபலிக்கிறது என்றால் என்னுடைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வரிகளை வாசித்து பாருங்கள். அவரது முகம் வானதூதரின் முகம் போல இருக்க கண்டனர். ஒருவர் நம்மீது பழி சுமத்தினால், ஒருவர் நம்மீது குறை சுமத்தினால், ஒருவர் நம்மீது குற்றம் சுமத்தினால், நாம் நியாயமாக நடந்து கொண்டோம் என்றால், நாம் நேர்மையாளர்களாக இருந்தோம் என்றால், பிறர் நம்மீது பழி சுமத்தும் போதும் குற்றம் சுமத்தும் போதும் நம்முடைய முகம் எப்படிப்பட்ட முகமாக இருக்கும்? வானதூதரின் முகத்தைப் போல பிரகாசமாக இருக்கும். ஏனெனில் நாம் நேர்மையானவர்கள் என்பதற்காகவே நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஆக நம்முடைய சராசரி வாழ்க்கையை விட ஒரு வானதூதருடைய வாழ்க்கையை, நேர்மையான வாழ்க்கையை வாழும்போது தான் வானதூதரை போல நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஒரு சராசரி வாழ்க்கையை விட கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய முகம் வானதூதரை போல இருக்கும். அதுதான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார்கள். அதுதான் அடுத்த படி, அடுத்த நிலை. சராசரி வாழ்க்கை, உணவுக்காக மட்டுமே வாழாதீர்கள், கடவுளுக்கு ஏற்றபடி, அவருக்கு ஏற்ற உகந்தபடி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அடுத்த நிலை. இதுதான் கிறிஸ்தவர்களாய் நமக்கு ஒரு தேடலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேடலிலே இயேசு நமக்கு பதில் கொடுக்கிறார். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கடவுள் அனுப்பியவர் யார்? இயேசு. இயேசு மீது நாம் நம்பினால் வெறுமனே அவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு தேவையான வரத்தை கொடுப்பார் என்று மட்டும் அல்ல, அவரது வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, நேற்று ஒரு சிறு காணொளி நான் பார்த்தேன். இரண்டு பாதை இருக்கிறது. கடவுளை நம்புகிற மனிதர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழுகிற மனிதர்கள். அப்போ நம்புவதற்கும் அவற்றை ஏற்று வாழுவதற்குமே இரண்டு பாதை இருக்கிறது.
நான் நம்புகிறேன் என சொல்லிவிட்டு அவற்றினுடைய இயேசுவினுடைய வார்த்தைகளை கடைபிடிக்காவிட்டால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம்? அப்போ இந்த நம்புகிற அந்த நிலைக்கு மேலாக ஒரு நிலை, அடுத்த படி இருக்கிறது, மூன்றாவது படி. அது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களை கற்பித்த அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையிலே மதிப்பீடுகளை கடைபிடிக்கின்ற நிலை. இது மிகவும் கடினமான ஒரு நிலைதான். சராசரியான வாழ்க்கை, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு நிலை, நம்புவது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்கின்ற கடைபிடிக்கின்ற ஒரு நிலை என்பது மூன்றாவது நிலை. அது மிகவும் கடினமான நிலை. அதை வாழ்ந்தோம் என்றால் சேவானுடைய முகம் வானதூதரை போல இருந்ததை போல நம்முடைய முகம் எப்பொழுதும் வானதூதரை போல இருக்கும். இல்லைன்னா நம்முடைய முகமும் பசாசு போல, ஒரு தீய வாழ்க்கை வாழுகின்ற மனிதரை போல, ஒரு இருளடைந்த மனிதரை போல தான் இருக்கும். நாம் சேவானை போல முகம் பிரகாசிக்கக்கூடிய வானதூதருடைய ஒரு முகம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் சராசரி வாழ்க்கைக்கு மேலே கடவுளை நம்புகிற ஒரு வாழ்க்கை, அதற்கு மேலே மூன்றாவது படியாக இயேசுனுடைய வார்த்தைகளை வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பிக்கின்ற நிலை. இது கடினம்தான், ஆனாலும் அதை வாழுவதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இயேசுவிட நாம் வருவது எதற்கு? தேவையை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமா என்றால் இல்லை. அவரை நம்புவதால் மட்டுமா என்றால் இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பதற்காகத்தான் நாம் இயேசுவிடம் வருகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு படிநிலையிலே மூன்றாவது நிலையை நாம் கடைபிடிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே இன்று கடைபிடிக்க நாம் வரம் வேண்டுவோம். இயேசு நம்மை இன்று நமக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை, உறுதிப்பாட்டை நமக்கு கொடுப்பார். தூய ஆவியானவர் நம்மை இன்னும் அதிகமாக நம்மை உறுதிப்படுத்துவார். இப்படிப்பட்ட மூன்றாவது நிலையிலே இயேசுனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழக்கூடிய மனிதர்களாக நம்மை வாழ வைப்பார் என நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவையை, இன்றைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே பல்வேறு தேவைக்காக நாம் இணைந்து ஜெபிக்கலாம். இந்த காலை வேளையிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும், இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பல்வேறு தேவைகள் இருக்கலாம். பிள்ளைக்குரிய உரிமையோடு நாம் கேட்கலாம். ஆனாலும் நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக முதலில் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே என சொல்லுவோம். நன்றி இயேசுவே என சொல்லுவோம். நன்றி என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்போதுமே வந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் நன்றியை எப்பொழுதும் உணர்ந்து அந்த வார்த்தைகளை எழுப்புகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி எப்பொழுதும் வர வேண்டும். நாம் பெற்றுக்கொடுகின்ற எல்லாமே கடவுள் நமக்கு தந்த இன்றைய நாளுக்கான பரிசு. அந்த பரிசினை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். முதலிலே அந்த நன்றி உணர்வோடு நாம் அவரிடத்தில் சில மன்றாட்டுகளையும் தேவைகளையும் எடுத்து வைக்கின்றோம். குறிப்பாக இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என அவரிடத்தில் மன்றாடுவோம். இனமாக இந்த நாளிலே பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய பயணத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என ஜெபிப்போம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு மீண்டும் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வீட்டிலே தனிமையாக இருக்கக்கூடியவர்கள், தனிமையிலே வாடுகின்ற மனிதர்கள், நல்ல மனிதர்கள் வழியாக நம்முடைய அன்பை சுவைக்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை சுவைக்க வேண்டும் என ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே புது முயற்சி எடுக்கக்கூடிய பிள்ளைகள், திருமணத்திற்காக தங்களை தயாரிக்கக்கூடிய பிள்ளைகள், அடுத்த கல்வி ஆண்டிற்காக தங்களை தயாரிக்கக்கூடிய பிள்ளைகள், அடுத்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக அமையும் என எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்காக கடவுளை நீர் ஆசீர்வதியும். அவர்களை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனமாக இந்த அருங்குட இல்லத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் தந்தை, உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. காவிரி கலைத்துடகம் என்ற இந்த ஊடகம் வழியாக ஒவ்வொரு நாளும் இறை பணியை அயராது செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், உடன் உழைப்பாளர்கள், எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வந்து திருப்பலை நிறைவேற்றி ஜெபிக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், பாடல்கள் வழியாக, இசையின் வழியாக நம்முடைய புகழக்கூடிய பிள்ளைகள், இதை ஒளிப்பதிவு செய்து தரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்திலே என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள், உங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் என ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் இந்த நாளிலே நம் எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து அவருடைய தூய ஆவியின் வழியாக நம்மை உறுதிப்படுத்தி அவருடைய இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பிப்பதற்கு நம்மை இன்னும் அதிகமாக திடப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நலத்தில் நம்மை போற்றுகிறோம். அருப்பிரங்களை எல்லாம் பற்றி பெற்றுக்கொண்டோம். நலத்தில் விளக்கம் வேணாமல் நான் பற்றி கொடுக்கணும். எங்களுக்கு வாழ்வுக்கின்றமாக மாறும். இறைவன் வாழ்க்கை.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கைது பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாகமாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் ஆக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் உருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இனத்தில் எழுந்தறி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து உங்களை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும்.
தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மல்லுகராணி வையகராணி மன்மீதிரி புனித மாதனி. மல்லுகராணி வையகராணி மன்மீதிரி புனித மாதனி. விண்ணொலி தாரகை தாயினி தன்னொலி வீசிடும் மாரணி. விண்ணொலி தாரகை தாயினி தன்னொலி வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீனி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயடி. மல்லுகராணி வையகராணி மன்மீதிரி புனித மாதனி. மல்லுகராணி வையகராணி மன்மீதிரி புனித மாதனி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கனவு இது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.